சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நிற்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரையைப் போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும், பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைநிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். How blessed is the man who does not walk in the counsel of the wicked, nor stand in the path of the sinners, nor sit in the seat of the scoffers, but his delight is in the law of the Lord, and in his law he meditates day and night. He will be like a tree firmly planted by streams of water, which yields its fruit in its season, and its leaf does not wither, and in whatever he does he prospers. The wicked are not so, but they are like chaff which the wind drives away. Therefore the wicked will not stand in the judgment, nor sinners in the assembly of the righteous, for the Lord knows the way of the righteous, but the way of the wicked will perish. Leader of the family, leader of the occupation, leader of the church must be resourceful. குடும்பத்தின் தலைவனும், தொழிலில் இருக்கிற தலைவர்களும், சபையில் இருக்கிற தலைவர்களும் சத்துவம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். These resourceful leaders must be answerable, accountable, solvable, restorable, revitalizing. இந்த தலைவர்கள் கணக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள், பதில் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள், பரிகாரம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், நடத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் ஒரு தலைவன் சத்துவம் நிறைந்தவனாக, சாமர்த்தியம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அந்த சாமர்த்தியம் உள்ள தலைவன் எப்படிப்பட்டவன், ஒரு தலைவனுக்கு அந்த சாமர்த்தியம் சத்துவம் எப்படி அருளப்படுகிறது என்பதுதான் சங்கீதம் 1 அடங்கியிருக்கிற மகா ரகசியம். அதை இன்றைக்கு உங்கள் மத்தியில் திறந்து காண்பிக்க விரும்புகிறேன். இந்த பார்வையில் நீங்கள் இந்த சங்கீதத்தை தியானித்திருப்பீர்களா என்று எனக்கு தெரியாது. லீடர் என்று சொன்னாலே குடும்ப தலைவன், வீட்டு தலைவன், சபையின் தலைவன், தொழில் செய்கிற ஒரு தலைவனுக்கு ஒரு தலைவன் ரிசோர்ஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டும், சத்துவம் நிறைந்தவனாக இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு சங்கீதம் 1 வசனம் 3 வாசிக்கிறேன். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வேதாமத்தில் மரத்தை தலைவர்களுக்கு தான் ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது. The tree metaphorically spoken of the leaders, either kings, nor prophets, nor teachers. தலைவர்கள் தான் பேசப்பட்டிருக்கும். மரத்தை ஒப்பிட்டு பேசப்படும் போதெல்லாம் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் ஒருவன் இருக்கிறான் என்று எப்போதெல்லாம் மரத்தை, அது பிற்போக்காகட்டும் முற்போக்காகட்டும், நெகட்டிவ் ஆகட்டும் பாசிட்டிவ் ஆகட்டும் பேசப்பட்டால் அது பேசப்பட்டிருக்கிறது தலைவர்களை குறித்து தான். உதாரணத்துக்கு ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். இயேசுநாதர் இங்கே மரத்தை பற்றி பேசுகிறாரு. பேசும்போது யார் கூப்பிட்டு பேசுகிறார் என்று கொஞ்சம் கவனித்து பாருங்கள். Matthew's Gospel chapter 7 verses 15 to 20. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இதை நீங்கள் பாயிண்ட் பண்ணிக்கணும். 15 கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். வசனம் 16. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அந்த கனி என்ற வார்த்தை இங்கே வருகிறது. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இங்கே மரங்களை யார் ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது? கள்ள தீர்க்கதரிசிகள். கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும் என்று கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நல்ல மரங்கள் நல்ல கனியை கொடுக்கும் என்றால் அவர்கள் யாரா இருக்கலாம்? நல்ல தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரர்கள், குடும்ப தலைவர்கள், அதிபதிகள், தொழில் தலைவர்கள். அப்படி தலைவர்களை குறித்து தான் நீங்கள் மெட்டபோரிக்கலாக ரூபகாரம் மூலியமாக
மரத்தை ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கும். ஆகையால் ஒரு தலைவனாய் இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு தேவையான சத்துவமும் அவனுக்கு தேவையான முழு தகுதியும் எங்கிருந்து அருளப்படுகிறது என்பது இன்றைக்கு சங்கீதத்தில் அடங்கியிருக்கிற முழு காரியத்தை எனக்கு சொல்ல நேரமில்லை. ஆனால் சங்கீதத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது, சங்கீதம் என்றால் என்ன? சாம்ஸ் என்பதான வார்த்தை உங்களுக்கு ஆங்கிலத்தில் வந்திருக்கும். சாமாய் என்பதான கிரேக்க வார்த்தையிலிருந்து தான் அந்த சாம் என்பதான வார்த்தை வந்திருக்கிறது. அந்த சாம் என்பதான வார்த்தைக்கு அர்த்தமே வந்து போயம் is sung by stringed instrument. அதாவது ஒரு கவிதை, ஒரு சங்கீதத்தை ஒரு வாத்திய கருவினாலே பாடுவது, ஸ்ட்ரிங் இருக்கிற வாத்திய கருவினாலே பாடுவது. அதான் தான் சாம்ன்ற என்பதான வார்த்தையிலிருந்து இந்த சால்டர் என்பதான சேம் வார்த்தை வந்திருக்கும். சால்டர் என்றால் என்ன? ஹார்ப், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது. ஸோ அந்த சங்கீதம் என்பதான வார்த்தை கிரேக்க வார்த்தையிலிருந்து தான் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது, எபிரேய பாஷையிலிருந்து கிடையாது. ஆகையால் தான் நமக்கு 150 சங்கீதங்கள் அருளப்பட்டிருக்கிறது. இதில் வந்து எபிரேய சங்கீதங்கள், கிரேக்க சங்கீதமோ அல்லது நம்முடைய சங்கீதங்கள் அல்ல. எபிரேய சங்கீதம் என்று சொன்னாலே அதில் ரொம்ப ஆழமான அர்த்தம் நிறைந்திருக்கிறது. ஒரு போயம், ஒரு சங்கீதம், ஒரு கவிதை நாம் எடுத்துக்கொண்டால் அதில் 2-5 காரியங்கள் அடங்கியிருக்க வேண்டும். அந்த 5 காரியங்கள் சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ புரியும் என்று தெரியாது. ஆனால் 2 காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த 2 காரியம் உங்களுக்கு அந்த பதத்தை கேட்டிருப்பீர்கள். முதலாவது ரிதம், 2வது ரைம். அது நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த 2 வார்த்தை ரொம்ப ரித்மேட்டிக்காக இருக்கணும் ஒரு பாடல் என்றால், ரொம்ப ரைமிங்காக இருக்கணும் ஒரு கவிதை என்றால், நாம் சொல்கிற அந்த 2 வார்த்தைகளை கேட்டிருக்கலாம். ஸோ இந்த 2 பதங்கள் முக்கியமாக கவிதையிலே சங்கீதத்தில் அடங்கியிருக்க வேண்டும். ரிதம் எதை குறிக்கிறது? டைம். ரைமிங் எதை குறிக்கிறது? சவுண்ட். நேரமும் சத்தமும் கரெக்டாக இருக்கணும் ஒரு கவிதையை எழுதி அதை நீங்கள் நானும் பாட வேண்டும் என்றால். புரியுதுங்களா? இது வந்து கவிதை வேற, நரேஷன் வேற. புரியுதுங்களா? நரேஷன்றது வந்து டிடாக்டிக்காக, அதாவது புஸ்தக வடிவிலே நமக்கு ஒரு கதை மூலியமாக கொடுக்கப்பட்ட எழுத்துக்கள், அதனுடைய லைன் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் சங்கீதம், கவிதை, போயம் என்று சொல்லப்படுகிற பாடலுக்கு அடுத்த நீங்கள் லைன் பார்த்தீங்கன்னாக்கா வேறு மாதிரி இருக்கும். அதான் தான் சங்கீத லைனுங்க ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் மற்ற புஸ்தகங்கள் எடுத்து பார்த்தால் அது வேறு லைன் மாதிரி இருக்கும். ஏன்னாக்கா ஒரு வசனிப்பு வந்து 2 லைனில் அடங்கியிருக்கும். ஒரு லைனில் சொல்லப்பட்ட அதே காரியம் இன்னொரு லைனில் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் விஷயங்கள், வார்த்தைகள் வேறு வேறு இருக்கும். வார்த்தைகள், விஷயங்கள் ஒரு லைனுக்கு கீழே இருக்கிற லைனுக்கு வேறு வேறு மாதிரி இருந்தாலும் அதனுடைய சத்தமும் அதனுடைய நேரமும் கரெக்டாக இருக்க வேண்டும். மேலே எப்படி நம்ம ஒரே சத்தத்தோட ஒரே சமயத்தோட பாடணுமோ அதே போல தான் கீழே இருக்கிற லைனும் அதே சத்தத்தோட அதே சமயத்திற்குள்ளாக பாட வேண்டும். மாறி மாறி பாட முடியாது. அதுதான் சங்கீதத்தில் அடங்கியிருக்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம். நீங்கள் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு 4வது அதிகாரத்திலேருந்து 4வது சங்கீதத்திலேருந்து உங்களுக்கு அந்த சிலா என்பதான 3வது சங்கீதம் வசனம் நீங்கள் 2 வாசிக்கும் பொழுது தமிழில் வரதா கொஞ்சம் கவனித்து பாருங்கள். 3 வசனம் 2ல் பிராக்கெட் உங்களுக்கு போடப்பட்டிருக்கும். கவனித்திருக்கலாம்? 3:2 செல்லா என்பதான வார்த்தை தமிழில் இருக்கு. ஸோ அந்த செல்லா என்பதான வார்த்தைக்கு வந்து மியூசிக்கல் அனோட்டேஷன் என்று சொல்லுகிறார்கள். மியூசிக்கல் அனோட்டேஷன் என்றால் ஒரு பாடல் நாம் பாடும் பொழுது, ஒரு ஸ்டான்ஸை நாம் பாடும் பொழுது இன்னொரு ஸ்டான்ஸை போகும்போது சேர்த்து நம்ம கேப் விடுவோம். அந்த கேப் என்ன வருது? மியூசிக்கை வந்து போடுவாங்க. அதற்கு காரணம் வந்து ஏதோ நம்ம அடுத்த வரி பாடுவதற்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படுது என்ற அர்த்தம் கிடையாது. அந்த மியூசிக்கல் அனோட்டேஷன் ஒரு இன்டர்லியூடு, மியூசிக் வாசிக்கும் பொழுது ஒரு கேப் தருவதற்கான காரணமே வந்து மேலே நம் பாடினதை மறுபடியும் அந்த அர்த்தத்தோடு கீழே பாட வேண்டும். இதுதான் எபிரேய சங்கீதத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு ரகசியமே. நாம் பொதுவாக இருக்கிற அந்த போமில் வந்து இந்த ரிதம், சிந்தட்டிக், ஆன்டிதெட்டிக் என்பதான மற்ற காரியங்கள் அடங்கியிருக்கும். ஆனால் எபிரேய சங்கீதக்காரர்கள் அவர்கள் சங்கீதத்தை பாடினார்கள் என்றால் ஒரு நடுவில் இன்டர்லியூட் கொடுப்பாங்க. ஒரு சங்கீத லைன் பாடின பிறகு இன்னொரு லைன் பாடுவதற்கு முந்தி, இன்னொரு ஸ்டான்ஸ் எடுப்பதற்கு முந்தி ஒரு மியூசிக்கல் அனோட்டேஷன் இருக்கும், ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் எதற்காக என்றால் மேலே பாடினதை நாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகியால் தான் சில என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் பாஸ். To integrate, to recall the idea that you sang. நாம் மேலே பாடினதை மறுபடியும் ஞாபகப்படுத்தி கொண்டு அடுத்த வரிக்கு போவதற்கு ஆயத்தமாவதற்காக தான் ஒரு சின்ன இன்டர்லியூடு வந்து எபிரேய பாடல்கள் வந்து அருளப்பட்டிருக்கிறது. ஆகிய தான் செலா என்பதான வார்த்தை நமக்கு சங்கீதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இப்படி நமக்கு குறைஞ்சது 150 சங்கீதங்கள் அருளப்பட்டிருக்கிறது. அந்த 150 சங்கீதத்தில் 73 சங்கீதம் தாவீது பாடியிருக்கிறாரு. 12 சங்கீதம் ஆசாஃப் என்று தாவீது நியமித்த அவர் ஒரு கோயர் லீடர். அவர் ஆசாஃப் என்பவர். ஸோ அந்த ஆசாஃப் 12 சங்கீதம் பாடியிருக்கிறாரு. தாவீது 73 பாடல்களை பாடியிருக்கிறார், சங்கீதங்களை பாடியிருக்கிறார். ஆசாஃப் 12 பாடியிருக்கிறாரு. கோராவின் பிள்ளைகள் 12 பாடியிருக்கிறார்கள். சாலமோன் 2 பாடியிருக்கிறாரு. மோசே 2 பாடியிருக்கிறாரு. இப்படி பார்க்கும் பொழுது 100 சங்கீதங்கள் இவர்களால் நம்மளுக்கு பாடல்களாக அருளப்பட்டிருக்கிறது வேதத்திலே. மற்ற 50 சங்கீதங்கள் 48லேருந்து 50 சங்கீதங்கள் அனானிமஸ், யார் பாடினார்கள் என்று பெயர் குறிப்பிடவில்லை. அப்படி நமக்கு 50 சங்கீதம் யார் பாடினாங்கன்னு தெரியாது. அதில் ஒன்று தான் சங்கீதம் 1, யார் பாடினாங்கன்ற பேர் நமக்கு அருளப்படவில்லை. மற்ற 100 சங்கீதங்கள் இவ்வளோ பேர் பாடியிருக்கிறார்கள். ஆல்ரைட், இது ஒரு சின்ன சங்கீதத்து குறித்தான ஒரு முன்னறிவிப்பு உங்களுக்கு தேவைப்படுகிறது. ஆகியால் தான் இது கொஞ்சம் வேகமாய் சொன்னேன். இப்பொழுது நாம் சங்கீதத்திற்குள்ளாக கணித்து போகலாம். சங்கீதம் 1. சங்கீதம் 1ல் ஒரு தலைவனுக்கு தேவையான சத்துவம், ஒரு தலைவன் ரிசோர்ஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு என்ன தேவை என்பதை பார்ப்பதற்கு முந்தி ஒரு தலைவன் முழு சத்துவமும் தகுதியும் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்றால் என்ன அவனுக்கு தேவைப்படாது என்பதுதான் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு தலைவனுக்கு என்ன தேவையில்லாத காரியம் என்ன, அவர் எதில் போய் மாட்டக்கூடாது, எதிலிருந்து அவர் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நல்ல தகுதி நிறைந்த சத்துவம் நிறைந்த ஒரு தலைவனாக இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு நல்ல தலைவனாக இருக்க வேண்டும் என்றால், சபைக்கு நல்ல தலைவனாக இருக்க வேண்டும் என்றால், தொழிலுக்கு நல்ல தலைவனாக இருக்க வேண்டும் என்றால், முதலாவது பற்றி கொள்ளக்கூடாத காரியங்கள் சிலவில் இருக்கிறது. அதை நம்ம பிடிச்சு கொள்ளக்கூடாது. அதை பிடித்தோம் என்றால் we debilitate our family, we debilitate our occupation, we debilitate our church. நம்முடைய சபையையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய தொழிலையும் நாமளே கெடுத்து போட வாய்ப்பு உண்டு தலைவனாக இருந்துன்னு. ஏன்னா தலைவன்கிட்ட தான் அந்த குடும்பமாகட்டும், தொழிலாகட்டும், திருச்சபையாகட்டும் நடத்தப்படுவதற்கு கர்த்தரால் அருளப்பட்ட ஒரு பெரிய காரியம். ஆகையால் முதலாவது ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடாத காரியங்கள் என்ன, அதை நாம் பார்த்த பிறகு அடுத்த முறை கர்த்தர் சித்தம் இருந்தால் இருக்க வேண்டிய காரியம் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 1:1. இங்கே சங்கீதம் 1 யார் எழுதினார் என்று நம்மளுக்கு தகவல் தெரியவில்லை. ஆனால் எழுதின சங்கீதக்காரன் மெய்யாகவே ஒரு நல்ல தலைவன். அவர் தேசத்திற்கு தலைவனாக இருந்தாரா, அல்லது கோத்திரத்திற்கு தலைவராக இருந்தாரா, அல்லது நியாயாதிபதியாக இருந்தாரா, ஏதோ ஒரு விதத்தில் அவர் ஒரு தலைவனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறாரு. இந்த சங்கீதம் 1 எழுதினவர் is a leader, very resourceful leader. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சங்கீதம். ஒரு தலைவனாக இருக்கிறதுக்கு அஸ்திபாரமே இந்த சங்கீதம் 1 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. 1:1. How blessed is the man who does not walk in the counsel of the wicked, nor stand in the path of the sinners, nor sit in the seat of the scoffers. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். முதலாவது அந்த வசனத்தை இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் திறந்து காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்யவான். அந்த பாக்யவான்ற வார்த்தை ஆங்கிலத்தில் முதல் வசனத்தில் வந்துச்சு, தமிழில் 2வது வசனத்தில் வந்திருக்குது. பிளஸட், ஹவ் பிளஸட் இஸ் த மேன். பாக்யவான் என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் எஷேர். எஷேர் என்பதான எப்ரே வார்த்தைக்கு அர்த்தம் ஸ்ட்ரைட், நேர்வழி. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நேர்வழி புரியாமல் போனது. ஆனால் வசனம் 1 உங்களுக்கு என்ன விஷயம் சொல்ல வராருன்றது புரியாது. ஹவு பிளஸட் இஸ் த மேன். பாக்யவான் என்பதான வார்த்தைக்கு அர்த்தம், அந்த பாக்யம் என்பதான வார்த்தைக்கு எஷேர் என்பதான எப்ரே வார்த்தைக்கு அர்த்தம் நாட் ஒன்லி ஹாப்பி, நாட் ஒன்லி ஜாய்ஃபுல், பட் ஸ்ட்ரெயிட். இந்த தலைவனுக்கு சரியான நேரான வழி என்னன்றது ரொம்ப தெளிவாய் தெரிஞ்சிருக்குது. இது தலைவன் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். எது சரியான நேரு வழி? புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாய் சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நான் தான் நேரு வழி, நான் தான் ஒரே வழி. இந்த சங்கீதக்காரனுக்கு ரொம்ப தெளிவாய் தெரிஞ்சிருக்குது நேர்வழி எது என்பதை. நேரு வழி, ஒரே ஒரு வழி, சத்தியமுள்ள வழி, வெளிச்சமுள்ள வழி, பரிசுத்தமுள்ள வழி, கண்ணி கொடுக்கிற வழி என்ன என்பது அவர் தெரிந்து கொள்வதற்கு முந்தி எதெல்லாம் ஆபத்தான வழிகள் என்று அவர் ரொம்ப தெளிவாய் அறிந்திருக்கிறார் சங்கீதக்காரன். அந்த பிளஸ்டர் என்பதான வார்த்தைக்கு அர்த்தமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் பாத், நேரான வழி, குறுக்கு வழி கிடையாது. ஞாபகம் இருக்கிறதா யோவானுடைய பிரசங்கம் என்னென்று? ராஜா வருகிறார், வழிகளை
ஆயத்தம் பண்ணுங்கள், சரியான வழியை ஏற்படுத்துங்கள், பள்ளமேடுகள் எல்லாத்தையும் மூடுங்க, சரியான வழி இருக்க வேண்டும். இவர் எப்படிதான் இந்த மாதிரி பழைய ஏற்பாடுடைய ஒட்டுமொத்த விஷயத்துல சம்மரி போல சொல்லியிருக்கிறார் இந்த இடத்துல சங்கீதக்காரன். சாதாரண ஆள் கிடையாது இவர். பிளஸ்ஸர் என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் நேர்வழி, ரைட் வே, ஸ்ட்ரைட் வே, லெவல் கிரவுண்ட். நீங்க பார்க்கலாம். அப்ப தப்பான வழிகள் என்ன? 3 வழிகள் இங்க சொல்லப்படுது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். முதலாவது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். அங்க சொல்லப்படுற துன்மார்க்கர் ரஷா என்பதன வார்த்தை நமக்கு எபிரேய பாஷையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ரஷா என்பதன வார்த்தைக்கு அர்த்தம் மாரலி ராங், சன்மார்க்கத்தை விட்டவன். சன்மார்க்கம் துன்மார்க்கன்ற வார்த்தை நம்ம கேட்டிருக்கிறோம், ரைட்? அந்த சன்மார்க்கத்தை விட்டு இவனுக்குன்னு ஒரு மார்க்கத்தை, இவனுக்குன்னு ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறவன் இந்த ரஷா என்று சொல்லப்படுகிற துன்மார்க்கன் அல்லது துன்மார்க்கருடைய ஆலோசனை. தமிழில் கரெக்டாக போட்டிருக்காங்க பாருங்க, துன்மார்க்கர். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று காட்லி வரும், இல்லைனாக்கா விக்கெட் வரும். இது ரெண்டு ஏதாச்சும் வந்திருக்கும். ஆனால் தமிழில் கரெக்டாக போட்டாங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். துன்மார்க்கனுக்குன்னு ஒரு வழி இருக்கிறது. அது சன்மார்க்கத்திற்கு ஏதுவான வழி அல்ல, நேர் வழி அல்ல. அவனுடைய மார்க்கமே துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வழி, immoral, morally wrong or immoral path that he has chosen. இவன் அந்த ஒரு தப்பான வழியை தெரிந்து கொண்டிருக்கிறான். யார் இவன்? ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னாக்கா சங்கீதம் 10 கொஞ்சம் அங்கே போங்க. இதே துன்மார்க்கன் ரஷா என்பதான ஆளை பற்றி அங்கே சொல்லியிருப்பாரு. பை த வே, சங்கீதம் 1 - 41 வரைக்கும் இது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சங்கீதம் 1 - 41 சங்கீதங்கள் வரைக்கும் மனுஷனை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். ஜெனிசிஸ் ஆஃப் மேன். 1 - 41 முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா மனுஷன் பற்பல கோணங்களிலே கெட்டு போனவனும் சரியான பாதையில் இருக்கிற நீதிமானும் மனிதமானும் பற்றி சொல்லப்பட்டிருக்கிற சங்கீதம் தான் 1 - 41 சங்கீதங்கள். அது நீங்கள் வாசிக்கும் பொழுது முழுக்க மனுஷனை பற்றி தான் பலவிதமான கோணங்களிலே சங்கீதக்காரன் வெளிப்படுத்தியிருப்பார், ரைட்? சங்கீதம் 10 வசனம் 2 - 4 இந்த சங்கீதம் ஃபுல்லு துன்மார்க்கனை பற்றி தான் பேசப்பட்டிருக்கும். துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைதான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். வசனம் 4 ரொம்ப முக்கியம். துன்மார்க்கன், அந்த வார்த்தை வந்துட்டு இருக்குது. துன்மார்க்கன் தன் பருவத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவுகள் எல்லாம் என்ன வார்த்தை? தேவன் இல்லை என்பதே. இவன் தேவன் இல்லை என்று சொல்லப்படுகிற நாஸ்திகன் அல்ல. அவன் கீழே வரான், மூணாவது ஆளாவான். இவன் சொல்லப்படுறது தேவன் இருக்கிறாரு, தேவன் படைத்தாரு, சிருஷ்டித்தாரு, எல்லாம் உண்மை தான். ஆனா தேவன் இந்த ஒரு சிருஷ்டிப்பை கண்ட்ரோலுக்கு கொண்டு வராமல் இருக்கிறார். புரியுதுங்களா? சில பேர் அப்படி இருக்கிறாங்க, ஒரு கூட்ட மக்கள். அவங்க தான் துன்மார்க்கத்தை பிடித்து கொள்வது. தேவன் படைச்சார், எல்லாம் முடிச்சார், அவர் காணாம போயிட்டார்ப்பா, இதுக்கப்புறம் இந்த ஒட்டுமொத்த சர்வ உலகத்தையும் அவர் ரன் பண்ணினில்ல, அவர் கண்ட்ரோலுக்குள்ள இல்லை, என் கண்ட்ரோலுக்குள்ள தான் இருக்குது என்று சொல்லி தேவன் ஆண்டு கொள்ளாத இந்த பூமியை இதுக்கப்புறம் நாங்கள் தான் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தங்களுக்கென்று ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு தான் அவர்களுக்கு பேரு துன்மார்க்கர். ஒன்று சங்கீதம் 1 துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். யார் இந்த துன்மார்க்கத்தின் ஆலோசனையில் நடவாதவன்? பாக்யவான், ரைட்? பாக்யவான் தான் துன்மார்க்கத்தின் ஆலோசனை நடப்பது கிடையாது. அப்ப பாக்யவானுக்கு எந்த மார்க்கம் தெரியும்? சரியான மார்க்கம். அவன் சரியான மார்க்கத்தை கண்டுபிடிப்பதற்கு முந்தி எதெல்லாம் துன்மார்க்கத்தை கண்டுபிடித்திருக்கிறார். இது லீடருக்கு தெரிய வேண்டிய முக்கியமான ஒரு தகுதி உள்ள ஞானம். அன்பானவர்களே, நீங்கள் குடும்ப தலைவராக இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் சபைக்கு தலைவர்களாக இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் உங்கள் தொழிலுக்கு தலைவர்களாக இருக்க வேண்டும் என்றால், முதலாவது தப்பான வழிகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பாதை, இந்த வழி ரொம்ப ஆபத்தான வழி, அந்த வழியில் போகவே கூடாது. அப்படி தெரிந்தால்தான் பின்னாடி வருகிற உங்களுடைய கூட்டத்தை, அது உங்கள் குடும்பமாக இருக்கலாம், திருசபையாக இருக்கலாம், தொழிலாளிகளாக இருக்கலாம், கொண்டு போகிற வழி நல்ல வழியாக இருக்கும். இயேசுநாதர் பரிசேயரை பார்த்து ரொம்ப தெளிவாய் சொன்னார், குருடர்களை நடத்தினால் இருவரும் அந்த மாதிரி நடத்தப்படக்கூடாது. தலைவர்கள் அவங்க இயேசுநாதர் குற்றச்சாட்டு யார? தலைவர்களை.
லீடர்ஸ், டீச்சர்ஸ். பரிசேயர்களை பார்த்து சொன்ன வார்த்தை குருடர்கள். ஏன்னா அவங்களுக்கு போகிற வழி என்னன்னு தெரியாது. அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த சங்கீதக்காரன் அது தியானிக்க 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 புதிய ஏற்பாடுல இருக்கிற ஒட்டுமொத்த விஷயங்களையும் அடக்கி பேசியிருக்கிறாரு. இங்க சொல்ல போற பாக்யவான் தலைவன். எப்படியாப்பட்ட தலைவன்? துன்மார்க்கங்களை நன்றாய் அறிந்த தலைவன். எதெல்லாம் ஆபத்தான வழின்றது இந்த தலைவனுக்கு நன்றாக தெரியும். இந்த வழி மாத்திரம் நமக்கு தெரியாமல் போனால் நம்ம குடும்பத்தை நாமளே அழிச்சிடுவோம். கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை அழிச்சிடுவோம், கர்த்தர் கொடுத்த துணியாளர்களை அழிச்சிடுவோம், கர்த்தர் கொடுத்த சபையை அழிச்சிடுவோம், கர்த்தர் கொடுத்த தொழில், வியாபாரம் எல்லாத்தையும் அழிச்சு போட்டுருவோம். ஆகையால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யூ லீடர்ஸ் மஸ்ட் பி ரிசோர்ஸ்ஃபுல். ரொம்ப சத்துவம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். வசனம் 1, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். அந்த துன்மார்க்கருடைய ஆலோசனை அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. எட்ஸா என்பதான எப்ரே வார்த்தைக்கு அர்த்தம் அட்வைஸ், பிளான். துன்மார்க்கனுடைய ஆலோசனை கரெக்டான தமிழ் வார்த்தை கவுன்சில். உங்கள் டிரான்ஸ்லேஷன் என்ன? அட்வைஸா, கவுன்சிலா, பிளானா? அட்வைஸ் சரியான வார்த்தை தான். ஆலோசனை இது ரொம்ப முக்கியம். நன்றாக கவனிங்கள். 3 விஷயம் சொல்லப்பட்டது இல்லையா? துன்மார்க்கனுடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, அதுக்கப்புறம் பரியாசக்காரருடைய உட்காரும் இடம். ஆலோசனை, வழி, உட்காரும் இடம். கீழே இருக்கிறது 2 நான் சீக்கிரமா சொல்லி முடிச்சிடுறேன். ஆனால் முதலாவது துன்மார்க்கருடைய ஆலோசனை. வாட் யூ மீன் பை இட்? துன்மார்க்கன் கொடுக்கிற ஆலோசனையை நான் ஒருபோதும் தியானிக்க மாட்டேன். யாரு? இந்த சரியான ஒரே பாதையை கண்டுபிடித்திருக்கிற தலைவனுடைய இன்டென்ஷன் அது. அவர் துன்மார்க்கனுடைய ஆலோசனையை தியானிக்க மாட்டார். ஆகையால் தான் 2 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் எதை தியானிக்கிறார்? அவருடைய வேதத்தை தியானிக்கிறார். ஆனால் அவர் தியானிக்காத காரியம் என்ன? துன்மார்க்கருடைய ஆலோசனை. அந்த ஆலோசனை உங்களுக்கு எனக்கு எப்பவுமே தியானம் பண்ணுவதற்கு நோண்டினே இருக்கும். அது புரிஞ்சுதுங்களா? சினிமாவில் வந்த காரியங்கள், ஜனங்கள் பேசின காரியங்கள் உங்களையும் என்னையும் எப்போதும் அந்த விஷயத்தை தியானம் பண்ணி கொண்டு வைத்திருக்கும். மனிதர்கள் பேசின வார்த்தைகள், அதெல்லாம் துஷ்ட பாதைகள். அந்த தியானத்திற்குள்ளாக நீங்கள் நானும் போகவே கூடாது. அநேகர் அதில் போய் சிக்கிக் கொள்கிறார்கள். சிக்கிக் கொண்டிருந்தால் அவங்களோட பாதை அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா தேவன் இல்லாதவரை போல அவர்களும் திசை மாறி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அது தியானிச்சு சில பேருக்கு கோபம் ஆகுது, எரிச்சல் உண்டாகுது, தகாத காரியங்களை செய்ய போகிறார்கள். அதை தியானிச்சு சில பேருக்கு இச்சையின் மோகம் உண்டாகிறது. ஆகையால் தப்பான ஒரு வழிக்குள்ளாக போகிறார்கள். அதை தியானிச்சு பேசி சில பேர் மற்ற போதைப் பொருள்களுக்கு அடிமையாகிறார்கள். பிகாஸ் ஆஃப் துன்மார்க்கனுடைய ஆலோசனையை தியானம் பண்ணுவது நிறுத்த வேண்டும். துன்மார்க்கனுடைய ஆலோசனை உங்களுக்கும் எனக்கும் எந்த காரணத்துக்கும் இருக்கும். முதல்ல தப்பான வழின்றது புரிஞ்சுக்கணும். நம்ம மனசுல அந்த ஆலோசனை தியானமா மாற இடம் கொடுக்க கூடாது. அது வெறும் இன்டெலெக்சுவல், அது அறிகிற ரீதியிலே அது புரிஞ்சு அதோடு வச்சிடணும். அதை தியானத்திற்குள்ளாக இறுதித்திற்குள்ளாக போகக்கூடாது. தியானன்றது இட் கோஸ் பாட்டம் ஆஃப் யுவர் ஹார்ட். மெடிடேஷன்ன்றது அது தூரம் போகிறது. நெக்ஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். தியானம் என்றால் என்ன? அது இன்டெலெக்சுவலாக மன ரீதியிலே அது ஒரு ஜஸ்ட் அறியணும். அது இன்டெலெக்சுவலாக அறிந்து கொள்ள வேண்டும். புத்தி ரீதியில் அதை அறிந்து அதோட நிப்பாட்ட தெரிஞ்சுக்கணும். நம்ம அது எங்கே நிப்பாட்டமோ அங்கே நிப்பாட்ட வேண்டும். ஏதாவது தவறான ஒரு நிர்வாணமான காட்சியை பார்த்தா அது எங்கே நிப்பாட்டமோ அங்கே நிப்பாட்ட வேண்டும். அதை தியானத்திற்குள்ளாக கொண்டு போகக்கூடாது. எங்கே நிறுத்தணுமோ அதை அங்கே நிறுத்தணும். யாரும் நம்மளை உணர்ச்சி வசப்படுத்துகிற மாதிரி பேசி, கோபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி பேசி, நம்மளை நோக்கடிக்கிற மாதிரி வார்த்தைகளை பேசினால் இருதயத்திற்குள்ளே போகக்கூடாது. போன சிலத்தில் அழுகை வரும், இல்லைனாக்கா கோவம் வரும். 2 ஆங்கிள் தான் வரும். ஒன்று व्यसனம் மேலே व्यसனம் உண்டாகி, துக்கம் மேலே துக்கம் உண்டாகி, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உண்டாகி, தாழ்வு மனப்பான்மை உண்டாகி அந்த கண்ணீருக்குள்ளாக போயிடுவார்கள். இந்த துஷ்ட ஆலோசனையை தியானம் பண்ணினால் உள்ளே போகக்கூடாது. அது இல்லாவிட்டால் கோபம் எரிச்சல் உண்டாகி ரிட்டாலியேட் பண்ண வேண்டும். சதி செய்து அவர்களுக்கு நான் சரி கட்ட வேண்டும் என்பதான தப்பான எண்ணத்திற்குள்ளாக போயிடும். அதை நீங்கள் இருதயத்துக்குள்ளாக கொண்டு போனால், அதனால புத்தி ரீதியில் அதை நிறுத்த வேண்டும். அது என்னுடைய இருதயத்திற்குள்ளாக தியானமாக மாறி என்னுடைய ஆத்துமாவை அது தொந்தரவு செய்யக்கூடாது. இது முதலாவது தலைவனுக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். பசங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்க, குடும்ப தலைவர்களே, உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்க குறும்பு பண்ணாக்கா யோசிக்கணும். அது இன்டெலெக்சுவல் நாலேஜில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து நிறுத்த தெரிஞ்சுக்கணும். அது உள்ளே கொண்டு போகக்கூடாது. கொண்டு போனால் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்களே விரோதி ஆயிடுறீங்க. அப்பா அம்மார்கள் பசங்களுக்கு ஏன் ஒரு மாதிரி விரோதியாக தெரிறாங்கனாக்கா காரணமே பேரண்ட் பிகம் ரிட்டாலியேட்டிங்.
ஏன்னா அவங்க மனதில் கொண்டு வந்து பண்ணுற தப்பெல்லாம் மனதில் பார்த்து அதை சரி செய்ய அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சரியான பாதையில் பசங்களை கொண்டு போகணுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இம்மீடியட்டாக அவங்களுடைய ஆக்ஷனை வந்து தியானத்திற்குள்ளாக போயிட்டு அதை உணர்ச்சி வசப்படுத்தி அடிக்கிற அளவுக்கு கொண்டு போயிடுது. பசங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. ஆகையால் தான் கர்த்தருடைய சிட்சையில் கர்த்தர் நம்மை எப்படி சிட்சிக்கிறார், அதே போல கர்த்தருக்குள்ளாக பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை சிட்சியுங்கள். எப்படி பேசியிருக்கிறார் பாருங்க. எல்லாம் இங்க கொண்டு வராருங்க. சங்கீதக்காரன் கர்த்தர் உணர்ச்சி வசப்பட்டு நம்ம தண்டிக்கிறாரா? நம்ம பாவம் பண்ண உடனே மிதிக்கிறாரா போட்டு? நோ. ஆகையால் தான் அவருக்கு பேரு நீடிய பொறுமை உள்ள தேவன். நீங்களாம் நம்மளோட பசங்க விஷயத்துல ஒரு நல்ல லீடரா இருந்தாக்கா பண்ற குறும்புகள், கேட்குற தப்பான தகவல்கள் எல்லாத்தையும் கேட்டு மன ரீதியில் நிப்பாட்ட தெரிஞ்சுக்கணும். அதை தியானம் பண்ணக்கூடாது. மன ரீதியில இன்டெலெக்சுவலாக புத்தி ரீதியில் அதை அறிந்து அதை எப்படி சரி செய்ய வேண்டிய திட்டம் போட்டு கர்த்தருடைய வேதத்தை தியானித்து பசங்களை கொண்டு போவான். அதுதான் சரியான உண்மையான சரியான வழி தெரிஞ்ச ரிசோர்ஸ்ஃபுல் லீடர். எப்படி நடத்துறீங்க? உணர்ச்சி வசப்பட்டா அது லீடருக்கு தகுதியான விஷயம் கிடையாது. பசங்களுக்கு தெரியணும் எங்க அப்பா கிட்ட பரிகாரம் இருக்குது, மனைவிக்கு தெரியணும் என் புருஷன் கிட்ட பரிகாரம் இருக்குது, சொன்னா பரிகாரம் தருவாரு. சபைக்கு தெரியணும் ஊழியக்காரன் அவர்கள் தலைநகர் அப்படி சொன்னா பரிகாரம் இருக்குது. தட் இஸ் வாட் ரிசோர்ஸ்ஃபுல். சொன்னோன்னு போய் அச்சு போலீஸ்காரன் போட்டு உள்ள போட்டு மிதிக்க மாட்டான். அது அவங்க பண்றாங்க. அது தப்பு பண்ணிட்டு இதுக்கு என்ன ரிசோர்ஸ், இதுல எப்படி காப்பாற்ற போறேன், இதுல எப்படி வெளியே வரணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தலைவனை பார்த்தாலே தெரியணும். இஸ் அ ரிசோர்ஸ்ஃபுல் மேன். அவர்கிட்ட பரிகாரம் இருக்குது, பதில் இருக்குது, வழிகள் இருக்குது, சரியான வழி காட்டுவாரு. மாட்டிக்கின ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கின சிக்கல்ல மாட்டிக்கின அது எப்படி சிக்கலை கழட்டி போடணுன்றது இந்த நபருக்கு தெரியும். ஆழமான அர்த்தம் நிறைந்த சங்கீதம் 1:1 ரைட். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், அடுத்த வார்த்தை என்ன? பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். ஓ, கட்டா என்பதன வார்த்தை கருத்தவங்க நன்றாக தெரியும். மிஸ் த மார்க். பாவிகள் என்றாலே அவர்கள் போக வேண்டிய திசையில போகாமல் மிஸ் ஆகி போவது, தப்பாய் போவது. இவர்கள் ஏற்கனவே தப்பாய் போனவர்கள். இந்த பாவிகள் மேல இருக்கிற துன்மார்க்கன் தீர்மானம் பண்ணி போறான். ஆனா கீழே இருக்கிற பாவி அதே துன்மார்க்கத்தினாலே வழி விலகி மிஸ் ஆகி போனவன். அவன் லீட் அஸ்ட்ரே, வழி விலகி போனவன் யாரு? இந்த பாவி. இப்படி வழி விலகி போன பாவி வசனம் 1 துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழி நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த பாவி ஏற்கனவே துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடந்து அந்த பாவமான வழியில போய் கொண்டிருக்கிறான், மிஸ் ஆகி போயின்னு இருக்கிறான். அவன் அந்த மிஸ் ஆகி போன பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். யாரு? பாக்யவான். பாக்யவான் யாரு? நேரு வழி தெரிந்தவன். அவன் நேரு வழி தெரிந்த இந்த பாக்யவானா இருக்கிற ஒரு ரிசோர்ஸ்ஃபுல்லான லீடர் ஏற்கனவே துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி வழி விலகி போயிருக்கிற ஒரு பாவியோடைய இடத்திலே நிற்க மாட்டான். இப்போ வாசிக்கிறேன், உங்களுக்கு புரியும். 1:1 துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். என்ன நிக்கிறது என்றால், why do you stand? பாவிகளுடைய வழியில ஏன் நிக்க மாட்டான்? ஒரு தெளிவான ஒரே வழியாகிய கிறிஸ்து என்பதான ஒளி உள்ள வழியை அறிந்த ஒரு லீடர், ஒரு தலைவன் எதற்காக பாவியுடைய வழியில் நிற்க மாட்டான்? எதற்காக நிற்பாங்க? பொதுவாக டு லிசன், கேட்பதற்காக நிக்கிறது. அது துன்மார்க்கிறது தியானம் பண்ணுவது. துன்மார்க்கருடைய ஆலோசனை தியானம் பண்ணுவது. பாவியுடைய வழி ஏன் நிற்க மாட்டான்? பாவியுடைய வழியிலே பாக்கியவானா இருக்கிற நேர் வழி தெரிஞ்ச ஒரு தலைவன். ஏனென்றால் நிற்பதற்கான காரணமே கேட்பதற்காக, டு லிசன். ஸோ அந்த வழி விலகி போயிருக்கிற பாவியா இருக்கிற ஏற்கனவே துன்மார்க்கருடைய ஆலோசனையை பிடித்து அதை தியானம் பண்ணி வழி விலகி போயிருக்கிற அந்த பாவியுடைய வழியில நல்ல மார்க்கம் தெரிந்த ஒரு தலைவன், கர்த்தருடைய விசுவாசி நல்ல தலைவன் போயிட்டு அந்த வழியில நிற்க மாட்டான். காரணம், நிப்பான் என்பதன வார்த்தைக்கு அர்த்தமே பாவியுடைய வார்த்தைகளை கேட்க மாட்டான். இயேசுநாதர் புதிய ஏற்பாடில் பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் ஜனங்கள் நின்று கவனித்தார்கள். வீட்டு மேல, மலை மேல, படகுல உட்காந்து பேசும்போது ஜனங்கள் நின்று கவனித்தார்கள். சரியான இடத்துல போய் நின்று கவனித்தார்கள் ஜனங்கள். ஆனால் அதுதான் சரியான வழி என்று ஜனங்கள் கவனியாமல் போனார்கள். ஆகியால் தான் கர்த்தர் ஊமையை குறித்து ஊமையா பேச ஆரம்பித்தார். அந்த ஊமை என்ற வார்த்தை வருது சங்கீதங்களிலே. இந்த இடத்துல எதற்காக பாவியுடைய வழியில் நிற்க மாட்டான்? சரியான ஆளு பாவியுடைய வார்த்தையை கேட்க மாட்டான்.
He doesn't stand in order to listen what the sinner say, because sinners already are strayed from the right way. சரியான பாதையை விட்டு பாவிகள் வழிவிலகி போனார்கள் துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி. புரியுதுங்களா நான் சொல்றது? மூணாவது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். மூணாவது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். வாவ், பரியாசக்காரர் லூட்ஸ் என்பதன வார்த்தைக்கு அர்த்தம் வாயை திறந்து பற்பல காரியங்களை பேசுவது. பரியாசக்காரர் அந்த வார்த்தை ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். எதற்காக பரியாசக்காரர் உட்கார்ந்திருக்கிறார்கள்? எதற்காக பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே நேர் வழி தெரிஞ்ச பாக்கியவானா இருக்கிற நல்ல தலைவன் உட்கார மாட்டான்? எதற்காக உட்கார்ந்துருக்கிறான்? ஓய்வு தேவைன்றதுக்காகவா? ரொம்ப ஒழிச்சுட்டான்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறான். ஓய்வுக்காக அங்கே உட்காரவில்லை. அவன் அங்கே உட்கார்ந்துருக்கிறது பரிகாசம் பண்ணத்தக்கதாக உட்கார்ந்துருக்கிறான். வாட் இஸ் தட் பிராக்டிஸ்? வாட் he meditate, what he heard, he bring that one into practice. நடைமுறையில் கொண்டு வருகிறான். உட்கார்ந்தான்ற வார்த்தை கத்த தூங்குவதற்காக அல்ல, ஓய்வு எடுப்பதற்காக அல்ல. அவன் துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்டு பாவிகள் அந்த துன்மார்க்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பாவிகளுடைய வார்த்தையை கேட்டு ஆதாரபூர்வமாக அதை இப்பொழுது அவன் நடத்த ஆரம்பிக்கிறான். அதுதான் துன்மார்க்கன் உட்காரும் இடத்திலே உட்காராமலும். புரிஞ்சுதுங்களா? துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகளுடைய வார்த்தை, பரியாசக்காரருடைய நடை, பிராக்டிஸ். இது மூணும் நல்ல தலைவனுக்கு தெரியும். இவன் ஆலோசனை கேட்கக்கூடாது. பாவி ஏற்கனவே வழி விலகி போனவன். அதான் தான் குடி நல்லது என்று குடிகாரன் சொன்னா கேட்கக்கூடாது. அவன் ஏற்கனவே துன்மார்க்குடைய ஆலோசனை வழி விலகி போனவன். அதை கேட்டு நாமளும் குடிக்க போகலாமா? புரிஞ்சுதுங்களா? போர் அடிச்சுட்டாக்கா ஒரு 3-4 ஹவர் போய் சினிமாவில் உட்காந்து மைண்ட் ரிலீஃப் பண்ண. எந்த சினிமா பற்றி பேசுகிற? சினிமாவில் நமக்கு தகவல் கொடுக்குறதெல்லாம் யாரு? சங்கீதம் 1:1, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், டோன்ட் மெடிடேட், பாவியுடைய வழியில் நில்லாமலும், டோன்ட் லிசன். பிறகு பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், டோன்ட் பிராக்டிஸ். எங்க ஆரம்பிக்குது நன்றாக கவனிங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் தியானம் பண்ணினால் யூ நீட் எவிடன்ஸ். அதுக்காக பாவி இருக்கிறான், பிராக்டிக்கலா பண்ணுவேன். அவனுடைய பிராக்டிக்கலை நீங்க பார்த்துட்டு ஆதாரப்பூர்வமாக எடுத்துக்கொண்டால் யூ பிகின் டு ஒர்க் வேர் சிட்டிங் இன் தி சீட் ஆஃப் தி ஸ்காஃபர்ஸ். இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நல்லா தெரியணும். மனைவி தப்பு பண்ண என்ன பண்ணன்னு சொல்லிட்டு இந்த ஆட்களை போய் கேட்கக்கூடாது. நீங்க அச்சு ஓட்டிட்டு வீட்டை விட்டு துரத்திடு, அத்தை பண்ணு இத்தை பண்ணு. நல்ல தலைவனுக்கு அது தகுதியான ஒரு விஷயமே கிடையாது. அவங்க போக மாட்டாங்க, சினிமா பார்க்க மாட்டான், அவங்க இவங்க ஆலோசனை கேட்க மாட்டான். நல்ல தலைவன் அவனுக்கு வேற வழிக்குது. அவனுக்குன்னு ஒரே ஒரு வழிக்குது. அந்த வழியை தவிர அவன் இடதுபுறமா வலதுபுறமா போயிட்டு தன்னோட லீடர்ஷிப்பை லேர்ன் பண்ண மாட்டான், கற்றுக்கொள்ள மாட்டான். என்ன வழி அது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து அப்போ மேலே இருக்கிற அவனுக்கு எதுலையுமே பிரியம் இல்லை. எது? துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவியுடைய வழி, பரியாசக்காரர் உட்காரமிடம், அதில் அவனுக்கு கொஞ்சோடு பிரியம் இல்லை. யாரு? சரியான வழி தெரிஞ்சவன். கிறிஸ்து தான் ஒரே வழி தெரிஞ்ச ஒரு தலைவனுக்கு வேற எந்த வழியும் அவன் ஒத்துக்கொள்ளவே மாட்டாது. அவனுக்கு பிடிக்காது. எவ்வளோ தான் கவர்ச்சிகரமாக அது இருக்கட்டும், அது எவ்வளோ தான் கவர்ச்சிகரமாக இருந்தாலும் அவசர நாள் துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் என்னவா இருக்கிறார்கள், பதரை போல் இருப்பார்கள். நெக்ஸ்ட் சர்மன் மிஸ் பண்ணக்கூடாது, நான் விடுறதில்லை. இது நேர் வழி தெரிஞ்சுன்னு தான் தெரியும். ஏன்னா தான் கவர்ச்சிகரமான காரியங்கள், துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரருடைய விஷயங்கள் பார்த்தவர்களுக்கு தெரிந்தாலும் அவங்க பார்வைக்கு அது என்ன? காற்று பறக்கடிக்கும் பதரை போல் அவர்கள் இருப்பார்கள். பதறவர்கள் ஞாபகம் இருக்குதா? யோவான்ஸ்நானுடைய பிரசங்கம். களஞ்சியத்தில் எதை சேர்ப்பார் கிறிஸ்து? கோதுமையை சேர்ப்பார். பதறியோ அக்கினாலே பதறு. சங்கீதக்கார சாதமான ஆள் கிடையாது. அவரை பதறவன். ஆனா நேர்வழி தெரிஞ்ச உண்மையான தலைவன் என்ன? இலை கூட உதிராது இருக்கிற மரம். அவன் இலை கூட உதிராது, இலை உதிரிதான் பதற ஆடுறது, காத்துலாச்சின்னு போவாது. ஆனா அந்த மலைக்கு என்ன தான் காத்தடிச்சாலும் பச்சை பசேர்னுங்கிற இலைகள் உதிரவே உதிராது. So attractive, the resourceful leader. மனைவி எப்படி நடத்துன்னு சொல்லிட்டு மாமனார் அப்பா அம்மா கிட்ட ஆலோசனை கேட்காதீங்க. அப்பா அம்மா கொடுக்குற ஆலோசனை அவங்க ஏற்கனவே நேர்வழியில இருந்து சொல்லணும். நேர்வழியில் இருக்கிற ஒரு தலைவன் தான்
யாராவது ஆலோசனை கொடுத்தா நீங்கள் கேட்கணும். நேரு வழியில் இல்லாத யாருமே வந்து கொடுக்குற ஆலோசனை நீங்கள் கேட்கக்கூடாது. உன் புருஷன் சரியில்லை, உன் மனைவி சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற மாமனார் மாமியாரில் சொன்னாக்கா, அப்பா அம்மா சொன்னாக்கா, யூ ஷுட் லிசன் ஃபர்ஸ்ட். இன்டெலெக்சுவல் அதை எடுத்துக்கணும், அந்த தகவல். அதை தியானம் பண்ணக்கூடாது. அவங்க பாதியை நீ பிடித்து கொள்வது, ஒரு அவங்க துன்மார்களுடைய ஆலோசனை நடந்து பாவியுடைய வழியில நில்லி ஏற்கனவே அவர்கள் பரியாசக்காரருடைய ஸ்தானத்தில் இருந்தாக்கா அந்த ஆலோசனை நீ எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. லீடர்ஷிப் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு தலைவனுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன? எது துஷ்ட ஆலோசனை தியானம் பண்ணக்கூடாது, எந்த பாவிகளுடைய இடத்துல போய் நில்லி கேட்கக்கூடாது, எந்த பரியாசக்கார உட்கார இடத்துல போய் உட்கார்ந்து வேலை செய்யக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நல்ல தலைவன். ஹல்லேலூயா. இந்த மாசத்தை இதை ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எது கேட்கக்கூடாது, எதை தியானிக்க கூடாது, எங்க உட்காந்து கேட்டதை ஆதாரபூர்வமா பார்த்ததை நாம் செயல கொண்டு வரக்கூடாது. இதுதான் நல்ல தலைவன். இது தெரிஞ்சாதான் சரியான ஒரே ஒரு வழி என்னன்றது தெரியும். அப்படியாப்பட்ட தலைவன்கிட்ட பீப்புள் வில் கம். ஏன்? இஸ் ரிசோர்ஸ்ஃபுல், ஆன்சரபிள், ரெஸ்டோரபிள், ரீவைட்டலைசிங், அக்கௌண்டபிள். அவர்கிட்ட பதில் இருக்குது, அவர்கிட்ட ஆலோசனை இருக்குது. அங்கே தான் போகணும். உங்கள் பிள்ளைகளும் உங்கள் துணையாளரும் சபையில் இருக்கிற நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் தொழிலாளிகளும் உங்ககிட்ட ஆலோசனைக்காக வர வேண்டும். ஏன்? யூ ஆர் அ ரிசோர்ஸ்ஃபுல் பர்சன். வை? பிகாஸ் யூ நோ த ஒன்லி ஒன் ட்ரூ illuminate வே. ஒளி உள்ள ஒரே ஒரு சத்தியமுள்ள பாதினன்றது தலைவனுக்கு நன்றாய் தெரியும். புரிஞ்சுதுங்களா? பசங்க தப்பு பண்ணாலும் உங்கள்கிட்ட வரணும், சொல்லணும். அது சொல்ல நீங்கள் இருக்கணும். ஏன்? யூ ஆர் த ஒன் ஹூ ஆன்சர் டு தட் transgressed act. வழி விலகி போன அந்த செயலுக்கு நீங்கள் தான் பரிகாரத்தையும் பதில் கொடுக்கிறவர்கள். போலீஸ்கார மாதிரி அடிச்சு துன்பப்படுத்துகிறவர்கள் அது அவங்க பண்றாங்க. அது ஆனால் ஒரு தலைவன் அப்படி அல்ல. தலைவன் வழி விலகி போறவங்க எல்லாத்தையும் சரி பண்ணி சரியான வழியில கொண்டு வரணும். ஆகியால் தான் நமக்கு ஒரே ஒரு வழியா இருக்கிற இயேசுநாதர் யாரு? நல்ல மேய்ப்பன். அந்த நல்ல மேய்ப்பனுக்கு பின்னாடி போறதுல யாரு? அவருடைய ஆடுகள். முன்னாடி போறது யாரு? மேய்ப்பன். சரியான வழி. அவர் பின்னாடி போற ஆடுகள். நாம் யாரு? அவருடைய மந்தை. சரியா போயிட்டு இருக்கிறோம். சரியான லீடர் நமக்கு இருக்கிறாரு, பெரிய லீடர் அவரு. அந்த லீடர் வந்து அவருக்கு அடுத்த பாதியை பிடித்து கொண்ட அப்போஸ்தலர்களை ஒப்பு கொடுத்து போயிருக்கிறாரு. அந்த அப்போஸ்தலருக்கு அப்புறம் மெய்ப்பர்கள். இன்னைக்கு வரைக்கும் மெய்ப்பர்கள், போதகர்கள் கிறிஸ்துவின் பாதியை பிடித்து போய் கொண்டிருக்கிற ஆட்களை தான் வைத்திருக்கிறார். சபையில சொல்றார். அதே போல குடும்பத்துலையும் ஆலோசனைலாம் கேட்டு நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை நடத்தக்கூடாது. சினிமாவில் பண்ணுறது, ஒழுக்கத்தார் பண்ணுறது, பகுதிட்டுக்கார் பண்ணுறது, எங்கள் அப்பா அம்மா சொல்கிறது, யார் பண்ணாலும் அவங்க ஃபஸ்ட்டு ரைட் பாதையில் இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். அப்புறம் ஈடுபடணும். அவங்களே வழி விலைக்கு போயிருக்கிறாங்க. அவங்களே துன்மார்களுடைய ஆலோசனை டெய்லி தியானிச்சுன்னு இருக்காங்க. இரவும் பகலும் சீரியலையும் சினிமாவும் பார்த்துன்னு பாவியுள்ள வழியில் ஏற்கனவே நின்றுருக்கிறாங்க. ஏற்கனவே பரிகாச பயணம் உட்காந்துக்கிறாங்க. அவங்க வந்து சொன்னோன்னு கேட்டு அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு அப்படி ஈடுபட்டுறது. லீடருக்கு தகுதியே கிடையாது. அது வீட்டில் இருக்கிறவங்க சொல்லலாம், யார் அவர் தலையை கேட்டாலும் தலை கேட்டு போகிற மனுஷன் கிடையாது என் புருஷன். 1000 பேர் வந்து சொன்னாலும் எத்தோன்னு அந்த மனுஷன் அவங்க திசையில் திருப்ப வாய்ப்பு இல்லை. சொல்ல முடியுமா லீடரை பற்றி? இங்கே நல்ல லீடராக இருந்தா யார் என்னன்னா போய் சொல்லட்டும். அவங்க வார்த்தை கேட்ட உடனே ரியாக்ட் பண்ணுறவன் கிடையாது என்னுடைய கணவர், சபையின் ஊழியக்காரர். உங்ககிட்ட கர்த்தர் என்ன ஒப்பு கொடுத்து உங்களை லீடராக வச்சிருக்கிறார். அந்த ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது பார்ஷாலிட்டி காண்பிக்க கூடாது. ஆகியால் தான் யாக்கோபு 2 சொல்கிற வார்த்தை என்ன? உங்கள் விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதிருங்கள். எங்கள் லிங்காவது பாருங்க, சங்கீதம் 1. பட்சபாதத்தோட ஈடுபடக்கூடாது. அதை லீடர் பண்ண மாட்டான். வெயிட். எத்தனை உள்ள இறக்கி அவர் உணர்ச்சி வசப்பட்டு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு கூட சேர்ந்து அழுறதாகட்டும், கூட சேர்ந்து கோவப்படுறதாகட்டும், கூட சேர்ந்து சபிக்கிறதாகட்டும், கூட சேர்ந்து திட்டுறதாகட்டும். வெயிட். யாருன்னா குற்றம் சொன்னாலும் வெயிட் பார்க்கலாம். அது இங்கே தான் இருக்கும். அது எழுத்துக்குள்ளே போகக்கூடாது. நீங்கள் எப்படி? ஆகையால் நல்ல வழி தெரிவதற்கு முந்தி அருமையான தலைவர்களே, முதலாவது துன்மார்களுடைய ஆலோசனை என்னன்றது தெரிஞ்சுக்கங்க. பாவிகளுடைய வழி என்னன்றது தெரிஞ்சுக்கணும். பரியாசக்காரர் எங்கே உட்காராங்கன்றது தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சவன் தான் நல்ல லீடராக இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் அது தெரியணும், ஐடென்டிஃபை பண்ணணும். அவர் நல்லது சொல்வதற்கு முந்தி சங்கீதக்காரர் எதை பற்றி பேசியிருக்கிறாரு? கெட்ட வழிகள் என்ன, அந்த சரியான வழி தெரிஞ்சவன் தான் பாக்கியவா. What a friend we have in Jesus.
Jesus knows our every weakness. Take it to the Lord in prayer. All we weak and heavy laden, covered with the load of pain. Precious Savior, still our refuge. Take it to the Lord in prayer. To thy friends despise forsaking, take it to the Lord in prayer. Surely thou wilt find a solace there. One more time from the beginning, all together. What a friend we have in Jesus. All our sins and griefs to bear. What a privilege to carry everything to God in prayer. Oh, what peace we often forfeit. Oh, what needless pain we bear. All because we do not carry everything to God in prayer. Heavy trials and temptations, is the trouble anywhere. We should never be discouraged. Take it to the Lord in prayer. Can we find a friend so faithful, who will all our sorrows share? Jesus knows our every weakness. Take it to the Lord in prayer. Are we weak and heavy laden, covered with the load of care? Precious Savior, still our refuge. Take it to the Lord in prayer. Do thy friends despise forsake?